ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் என் வின்டர்ஸ் அண்ட் வேக்ஸில் விண்ட் இன் ஸ்ப்ரிங் ஹில் ஸ்ட்ரீமோட எபிசோட் 8 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த எபிசோட்ஸோட லிங்க்கை வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கதை புரியும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சாங்யாங் ஷிங்லாங் 2 பேருமே வந்து ஷிங்லாங்கோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட கிராண்ட்மா வந்து அவங்க 2 பேரையும் வரவேற்கிறாங்க. வரவேற்கும் போது ஷிங்லாங்கை வரவேற்காமல் வந்து நம்ம சாங்யாங்கை தான் வரவேற்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஷிங்லாங் பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே, இது என்னோடய வீடு தானேன்னு அவனுக்கே டவுட் வந்துருச்சு. இங்கே வந்து அவனோட பாட்டி வந்து உனக்கு எத்தனை தடவை நான் வீசாட்டில் வந்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சாங்யாங் வந்து ஒரு 10 தடவை இருக்குமான்னு சொல்லி கேட்குறான். இல்லை, நான் 12 தடவைக்கு மேலே உன்னை வந்து வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன், நீ இப்போ தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அவனோட பாட்டியை வந்து சாங்யாங் கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் ஷிங்லாங் வந்து பாட்டி நானும் வந்திருக்கேன், என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து அவங்க கண்டுக்காமல் அவங்களும் உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஷிங்லாங்கோட அம்மா வந்து சமைச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து சாங்யாங் வரான். ஷிங்லாங்கோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஷிங்டியான் வந்து எப்போ வீட்டுக்கு வந்தாலும் வந்து 10 கிலோ கூடி தான் வரான், அது எல்லாம் ஒன்றால் தான், நீ தான் வந்து அவனுக்கு நல்லா சமைச்சு போட்டுட்ருக்க, மோடியிலேருந்து அவன் எப்போ இங்கே வந்தாலுமே அவன் வெயிட் அதிகமான மாதிரி தான் தெரியுதான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஷிங்லாங்கை வந்து அவனோட பாட்டி கூப்பிட்டு அங்கே இருக்க கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து காமிச்சு கொடுக்குறான். காமிச்சோடனே இந்த கிஃப்ட்ஸ்லாம் யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இந்த கிஃப்ட் எல்லாமே உன்னோட ஃபேன்ஸ்டேருந்து வரல, சாங்யாங் தான் வாங்கி கொடுத்தான், நான் போட்டிருக்க ட்ரெஸ் அவன் தான் வாங்கி கொடுத்துருக்கான், எப்படி இருக்குது பாரு, பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்லாங்கிட்ட கேட்குறான். ஷிங்லாங்கும் சிரிச்சுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங் அடையணுன்றதுக்காக இவ்வளோ கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கான். இதெல்லாம் வந்து ஷிங்லாங் பார்த்துட்டு சரி அவனை ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க சாப்பிட வந்து கூப்பிடுறாங்க. உடனே வந்து நம்ம ஷிங்லாங் சாங்யாங் அவங்களோட அம்மா அதுக்கப்புறம் அந்த பாட்டி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஷிங்லாங்க்கு வந்து கையும் காலும் சும்மா இருக்குல்ல, அதனால வந்து டைனிங் டேபிளுக்கு அடியில் வந்து நம்ம சாங்யாங்கை போட்டு வந்து மிதிச்சிட்ருக்கான், டீஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து அங்கே அவங்க அம்மாவும் வந்து சாப்பிட வராங்க. அப்படி சாப்பிட வரும்போது தான் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து அவனோட பாட்டிக்கிட்ட எப்போலேருந்து உங்களுக்கு வந்து சாங்யாங்கை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அவன் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான், இப்படி உன்னை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் சாங்யாங் என்ன சொல்கிறான்னா வந்து நான் வந்து அவனை ஃபேனாக பிடிக்கும்னு தான் சொன்னேன், அவனை பிடிக்கும்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷிங்லாங்க்கு வந்து கால் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. டைனிங் டேபிளுக்கு அடியில் வந்து நம்ம சாங்யாங் டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். சரி அவன் இப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் பேசி சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஷிங்லாங்க்கு வந்து இன்னொரு டவுட்டு வருது. ஏன் இங்கே வந்து நான் வந்து வெளியாள் மாதிரி தெரியல, சாங்யாங் வெளியாள் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அது ஒன்றும் இல்லை, சாங்யாங் தான் அடிக்கடி இங்கே வரா, நீ வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. உடனே வந்து ஷிங்லாங்கும் வந்து நம்ம சாங்யாங் அப்படியே பார்த்துட்டு திருப்பியும் வந்து அவன் காலாலேயே வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஃபுல்லாகவே டீசிங் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம வென்ஷோ சாங்யாங்கோட அண்ணனை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா வந்து நம்ம ஷிங்டியான் கூட வந்து டீ குடிச்சிட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம வென்ஷோக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ண தர சொல்லி அவனோட செக்ரட்டரி வந்து சொல்கிறாங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் சைன் பண்ணிட்டு போதும் அப்படின்னு சொன்னோன்னே இவனும் சைன் பண்ணி கொடுத்துட்றான். அப்போ தான் வந்து நம்ம ஷிங்டியான் வந்து வென்ஷோ கிட்ட என்ன சொல்கிறான்னா வந்து உங்கள் 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா, சாங்யாங் வந்து அவன் ஹண்டர் மாதிரி இருக்கான், நீங்கள் வந்து வலை விரிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். அது தப்பு, அது எப்படி சரியாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஷிங்டியான் என்ன சொல்கிறான்னா வந்து அவன் வந்து கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து செலவு பண்ணி என்னோடய அண்ணனை எப்படியோ அடைஞ்சிட்டான், ஆனால் நீங்கள் வந்து மறைஞ்சிருந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க, ஆனால் எந்த முயற்சியும் எடுக்கலை, அவன்கிட்ட பேசுகிறதுக்கு கூட போக மாட்டேங்கிறேன், இங்கே இருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் வந்து ட்ராப் வைக்கிறீங்க, ஆனால் வந்து அவன் ஹண்டர், அதனால் அவன் வந்து என்னோடய அண்ணனை வந்து கவுத்துட்டான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம வென்ஷோ வந்து உடனே வந்து தோல்வியை வந்து ஒத்துக்கிட்டான், அது உண்மை தான், அவன் ஈஸியாக வந்து கவுத்துருவான் எல்லாரையும் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங்க்கு தெரியாமல் அவனோட வீட்டிலே வந்து ஒரு ரூமில் வந்து செம்மையாக நிறைய செடியெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கான். அந்த இடத்துக்கு வந்து நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங்கை வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஷிங்லாங்கும் அதை பார்த்தோன்னே நீ எப்படி இவ்வளோ பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் வந்து பார்க்குறான். ஏன்னா அது வந்து அவனோட வீடு, ஆனால் சாங்யாங்ன்றவன் இன்னொரு பேரண்ட்ஸோட பையன், அவன் வந்து இவனோட வீட்டில் இவனுக்கே தெரியாமல் வந்து நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கான். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஷிங்லாங்க்கு வந்து இதெல்லாம் உண்மையா அந்த மாதிரி ஃபீலிங் வந்துருச்சு.
அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஷிங்லாங் வந்து சாங்கியன்ட்ட என்ன கேட்குறான்னா வந்து, "நான் இறந்ததுக்கப்புறம் உன்னை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஆமாம்" அப்படின்னு சொல்லி சொன்னதும் வந்து இவனும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனால் வந்து நம்ம சாங்கியன் வந்து கிஸ் பண்ண விடல. ஃபேஸை வந்து நவுத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் கிஸ் பண்ணுறதுக்கு இவனும் வந்து திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனுங்க வந்து லாஸ்ட் எபிசோட்லேருந்து இனி வர எபிசோடில் ஃபுல்லாக ரொமான்ஸ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த தடவையும் வந்து இவனுங்க ரொமான்ஸ் தான் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து ஜெய்லினை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போகும்போது தான் வந்து அவனுக்கு வந்து ஒரு அடுத்த ஷூட்டிங்க்கு வந்து நம்ம ஜெய்லின் வந்து ஷிங்லாங்க்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. "நீ அடுத்து இங்கே தான் ஷூட் பண்ண போகிற. அதுவும் இல்லாமல் உனக்கு வந்து அம்பாசிடர் நேம் கொடுத்துருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்லின் வந்து ஷிங்லாங் கிட்ட சொல்கிறாங்க. ஷிங்லாங்கும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அங்கே இன்னொரு பொண்ணு வரா. அவள் வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம லேன் வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்ககிட்ட வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் யாருன்னே தெரில. அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரில. ஆனால் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு எம்பி ஷூட்டு. அதை அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஜெய்லின் வந்து அது யாருன்னே தெரியலனா வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, மேபி வந்து அந்த கிளைண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம் லேனுக்கு. அதனால தான் வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அதை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, லேன் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுனால நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன். ஆனால் வந்து என் கூட வந்து மேல் லீடும் இருக்கக்கூடாது, ஃபீமேல் லீடும் இருக்கக்கூடாது. நான் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு, சரி அந்த ஷூட்டுக்கு போ. அதுக்கப்புறமேட்டுக்கு நீ வந்து இந்த அம்பாசிடர் ஈவெண்ட்டுக்கும் நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்லின் சொல்கிறாங்க. உடனே ஷிங்லாங்கும் சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறான். கிளம்புனதுக்கப்புறம் வந்து இவன் கிளம்புனதுக்கப்புறமே வந்து லூ வந்து அந்த இடத்துக்கு வரான். வந்து ஹாயு வந்து எந்த மெசேஜும் அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, ஹாயுக்கு வந்து மெசேஜ் போடுறான். என்ன மெசேஜ் போடுறான்னா வந்து, "நம்ம 2 பேரும் ஒன்றா தான் வந்து டெபியூட் பண்ணோம். அதனால வந்து நம்ம 2 பேருக்கும் பாப்புலாரிட்டி வந்து இந்த சீரிஸ்னால தான் வந்துச்சு. அதனால நம்ம ஃபேன்ஸை ஏமாற்றக்கூடாது. அதனால வந்து நீ என்கிட்ட பேசு. என்னோட மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ணு. நம்ம 2 பேரும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த மெசேஜை வந்து அவன் அனுப்பிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து வரான். வந்து அந்த மெசேஜை பார்த்தோன்னே, "நானும் ஒரு காலத்தில் வந்து என்னோட எக்ஸுக்கு நான் இந்த மெசேஜை அனுப்புனேன். ஆனால் அவன் வந்து கேட்கவே இல்லை. இந்த சிச்சுவேஷன்லாம் வந்து நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப தவிச்சேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ தான் வந்து நம்ம லூ என்ன கேட்குறான்னா, "எப்படி நீங்கள் வந்து அப்போ சமாளிச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட வந்து லேன் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா வந்து, "இப்படி ஏதாவது எமோஷன்ஸ் வந்து உன் மேலே ஏதாவது அட்டாக் பண்ணுச்சுன்னா, நீ வந்து அதுலேருந்து ஒரு ஸ்டெப் வந்து பின்னாடி தள்ளி வச்சுரு. பின்னாடி தள்ளி வச்சுட்டு அந்த எமோஷன்ஸ் வந்து உண்மையா, இல்லை வந்து அந்த படத்துக்காக தான் உனக்கு அந்த எமோஷன்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு, உன்னை வந்து நீ சரிப்படுத்திக்கோ. உன்கிட்டயே நீ பேசி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த ஸ்டெப் எடு" அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொன்னதா வந்து இவன் லூ கிட்ட சொல்கிறான். "ஹலோவும் அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா வந்து, "அதுவும் இல்லாமல் நம்ம ஆக்டர்ஸு மேபி உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே, அந்த ஃபீலிங்ஸ் வந்து அந்த படத்தோட கேரக்டர்னால வந்திருக்கும். அவன் உண்மையான கேரக்டர்னால வந்திருக்காது. அதனால நீ நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடு" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து கேட்குறான், "உனக்கு அப்போ ஹாயுவ பிடிச்சிருக்கான்னு?" சொல்லிட்டு லூல கேட்டதுக்கு, லூ வந்து, "ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் வந்து கொஞ்சம் நாட்டி தான். இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம ஷிங்லாங்கும் வந்து ஏதோ ஒரு அதிசயத்தில் வந்து அவனோட ஜூனியருக்குலாம் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து சாங்கியாங்கும் பின்னாடி வந்து இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவனை கூப்பிடுறான். கூப்பிட்டு, "நான் உன்னை பார்க்க வரல. என்னை வந்து மோலிக்கு கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக உன்னோட அசிஸ்டண்ட்டாக என்னை வந்து சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் போய் தனியாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிட்டு, "நீ வந்து ஒரு எம்பி ஷூட் சைன் பண்ணியிருக்கல்ல, அது வந்து மோலில நடக்க போகுது. அதனால வந்து எனக்கு தான் அந்த ரூட்ஸ் எல்லாம் தெரியும். அதனால வந்து என்னை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் இவனுங்க எப்பவும் போல் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து மோலிக்கு போகிறாங்க. போகிற வழியில் வந்து நம்ம காவோ இருக்கான்ல, காவோ வந்து பேசிகிட்ருக்கான். லேனை பற்றி பேசினோடனே நம்ம ஷிங்லாங் வந்து வருத்தப்படுறான். ஏன்னா வந்து இவங்க மோலில போகிற வழியில தான் வந்து நம்ம லேனோட கல்லறை இருக்கு. அப்போ தான் வந்து ஷிங்லாங் வந்து, "நீ அந்த ரூட்டில் போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஷாங்யாங் என்ன சொல்கிறான்னா, "இல்லை அந்த ரூட்டில் போனால் உனக்கு வாமிட் வரும். உனக்கு வந்து கார் சிக் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் அந்த ரூட்டில் போகல, இன்னொரு ரூட்டில் போகிறேன்னு" சொன்னோன்னே, அங்கே போயிட்டு எப்பயும் போல் ஒரு பிரிட்ஜ் இருக்கும்ல, அந்த பிரிட்ஜில் வந்து ஏறி நிற்கிறாங்க. அப்போ கீழே வந்து டைரக்டர் லீ மூலியமா தான் வந்து அந்த எம்பி ஷூட் நடக்குது. அதனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, ஒரு ட்ரோனை வந்து மேலே பறக்க விடுறாங்க. முன்னாடி சாங்யாங் பண்ண மாதிரி இந்த தடவை அந்த டைரக்டர் லீ வந்து பறக்க விட்டு, "கீழே வாங்க" அப்படின்னு சொல்லி சொன்னோம். நம்ம ஷிங்லாங் வந்து சாங்யாங் கூப்பிட்டு கீழே வரான். கீழே வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்து ஷிங்லாங்கும் சாங்யாங்கும் மட்டும்தான் வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம காவோவும் டைரக்டர் லீயும் வந்து இவங்க கூட தங்கலை. அதுக்கு தான் வந்து நம்ம ஷிங்லாங் சாங்யாங்கிட்ட கேட்கும்போது, சாங்யாங் என்ன சொல்கிறான்னா,
அவங்க உன் கூட வந்து தங்குனாங்கன்னா நீ வந்து நைட்டு கத்துவ, அதனால அவங்களோட தூக்கம் வந்து கெட்டுரும், அதனால தான் வந்து அவங்கள வந்து வேறு எங்கேயோ தங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இவன் என்னடா இவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங்கும் யோசிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு புரிஞ்சிச்சு, நைட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுனால இவன் சத்தம் போடுவானாம், அதனால டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு சொன்னது வந்து அவனுக்கு ஷிங்லாங்க்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. உடனே வந்து சாங்கியாங் கீழே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அதுக்கு வந்து சாங்கியாங் வரமாட்டேன்னொடனே, வரப்போறியா இல்லையான்னு சொன்னோடனே இவனுங்க 2 பேருமே கீழே வருவாங்க. நம்ம ஷிங்லாங்கும் வந்து என்ன நான் வந்து அடுத்தவங்க தூக்கத்தை கெடுத்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கியாங்கை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். இன்னொரு பக்கம் வந்து இவங்க இந்த டீசிங் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் விடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷிங்டியானும் ஷிங்லாங்கும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஷிங்டியான் வந்து ஷிங்லாங்கிட்ட என்ன கேட்குறான்னா, எனக்காக நீ இன்னொரு ஆடும் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து, இங்கே இருக்க பேக்கெல்லாம் பார்த்தியா, இதெல்லாம் வந்து அவங்க கையால் செஞ்சுருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்து உன்னை வந்து இந்த ஆடில் நடிக்க சொன்னோன்னே நம்ம ஷிங்லாங்கும் உடனே ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷிங்டியானும் நீ தான் எனக்கு வந்து கிடைச்சதுலேயே வந்து அற்புதமான அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பெருமையாக பேச ஆரம்பிச்சிடறான். அப்போ தான் வந்து வென்ஷுவும் அந்த இடத்துக்கு வரான். வென்ஷு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து ஷிங்டியான்கிட்ட வந்து இன்னும் எங்கேயாவது ஊர் சுற்ற போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு வந்து ஷிங்டியான் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நாங்கள் வந்து 6 காஃபி எஸ்டேட்டுக்கு போயிட்டோம், அது மட்டும் இல்லாமல் 4 டீ எஸ்டேட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியல, பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து ஷிங்டியான் வந்து சாங்கியாங் கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து உன்னோட கசின்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம சாங்கியாங்கும் போய் சைன் வாங்கிட்டு வரான். அப்போ தான் வந்து ஷிங்லாங் வந்து ஷிங்டியான்கிட்ட என்ன சொல்கிறான்னா வந்து, நீ வந்து இன்டர்ன்ஷிப்புக்காக தானே இப்போ சைன் வாங்குறதுக்கு கொடுத்த, ஆனால் இன்டர்ன்ஷிப்க்கு வரேன்னு சொல்லிட்டு ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம ஷிங்டியானும் சும்மா இல்லாமல் என்ன சொல்கிறான்னா வந்து, ஷூட்டிங்னு சொல்லிட்டு ஹனிமூனுக்கு வந்திருக்கல நீ சாங்கியாங் கூட அப்படின்னு சொல்கிறான். உடனே இவனுங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அவனுங்களோட பேரையே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சாங்கியாங் வந்து அவனோட கசின்கிட்ட வந்து ஷிங்டியானோட இன்டர்ன்ஷிப்புக்காக சைன் வாங்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சைன் வாங்கின இன்டர்ன்ஷிப் ஷீட்டை வந்து நம்ம ஷிங்லாங் பார்க்குறான். பார்த்தா அந்த கம்பெனியோட நேம் வந்து இவன் ஷூட்டிங் எடுத்திருக்கான்ல ஒரு கான்செப்ட், அந்த கம்பெனியோட நேமும் ஒன்று. அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக வந்து யார் இருக்கான்னா வந்து நம்ம சாங்கியாங் இருக்கான். அப்போ தான் வந்து அப்போ நீ தான் வந்து இந்த ஷூட்டிங் வந்து புக் பண்ணியா லேண்ட் கிட்ட அப்படின்னு சொன்னோடனே ஆமான்னு சொன்னான். அதுக்கு வந்து ஷிங்லாங் சொல்கிறான், நான் இப்போ இந்த ஷூட்டிங்க்கு ஒத்துக்கலனாலும் எப்படியாவது கடைசியில் வந்து நான் வந்து மாட்டிக்குவேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் வந்து சொல்கிறான். உடனே சாங்கியாங்கும் ஆமாம் நான் தான் வந்து உனக்காக இந்த ஷூட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஷிங்டியான் ஷிங்லாங் கிட்ட வந்து வென்ஷுவும் இங்கே இருக்காது, இங்கே தான் இருக்காங்க, அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஷிங்லாங் என்ன பண்ணிட்டான்னா சாங்கியாங்கை வந்து கீழே கூட்டிகிட்டு போயிட்டான். கீழே கூட்டிகிட்டு போய் வந்து இவனுங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா டக்குன்னு ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. போனவுடனே வந்து ஷிங்லாங் என்ன பண்ணுறான்னா வந்து அந்த இதெல்லாம் இருக்கும்ல கர்டன்ஸ் எல்லாம் வந்து தூக்கி விடுறான். தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சாங்கியாங்கும் உள்ளே வந்த உடனே நீ அங்கே உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே உட்கார வச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்குறான்னா, ஒரு வேளை வந்து நான் உன்னோட ப்ரொப்போசலுக்கு அக்செப்ட் பண்ணலன்னா என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு வந்து அப்படி இருப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியாங் கேட்டோடனே இவனுங்க திருப்பி ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக உள்ளே போயிட்டானுங்க. அடுத்த நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஷிங்டியானும் வென்ஷுவும் கிளம்புறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ கிளம்பும்போது தான் வந்து ஷிங்லாங் கிட்ட வந்து என்ன கேட்குறானுங்கன்னா வந்து, சாங்கியாங்கோட அண்ணனுக்கும் வந்து உன்னை பிடிக்கும், அதனால அவங்க இருக்கும்போது நீனும் சாங்கியாங்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க, அவர் வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஷிங்லாங்கும் சரி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து அவன் அதை பண்ண மாட்டான். உடனே வந்து இவனோட ஃபோனுக்கு வந்து நம்ம வென்ஷுவே மெசேஜ் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வென்ஷு வந்து மெசேஜ் பண்ணோடனே இதை பார்த்து சிரிக்கிறான். இவன் என்னடா சிரிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சாங்கியாங்கும் உள்ளே வந்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க வந்து திருப்பி வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வென்ஷுவும் ஷிங்டியானும் வந்து கிளம்புறதுக்காக பிளான் போட்டானுங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம காவோவும் வரான். காவோ வந்து என்னை இந்த இடத்துக்கு ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்ட உடனே வந்து நம்ம வென்ஷுவும் ஷிங்டியானும் சரி நான் கண்டிப்பாக ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறானுங்கன்னா வந்து காவோவையும் வந்து காருக்குள்ளே வந்து ஏற சொல்லிட்டாங்க. காருக்குள்ளே ஏறினோடனே என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோடனே நம்ம ஷிங்டியான் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். காவோட ஷோல்டரில் வந்து அவன் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க எல்லோரும் வந்து போக வேண்டிய டெஸ்டினேஷன், அதாவது காவோ இறக்கி விட வேண்டிய டெஸ்டினேஷன் வந்து வந்துருச்சு. அதனால் வந்து காவோ கிட்ட சொல்கிறாங்க. உடனே வந்து காவோ வந்து பார்க்குறான் ஷிங்டியான் தூங்கிட்டு இருக்கிறதுனால வென்ஷுவை கூப்பிட்டு இவன் தூங்கிட்டு இருக்கான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே நம்ம வென்ஷு என்ன பண்ணுறான்னா கார் திறந்து பின்னாடி சீட்டுக்கு போயிடுறான். பின்னாடி சீட்டுக்கு போய் அங்கே உட்காந்து ஷிங்டியானை வந்து அவனோட ஷோல்டருக்கு வந்து மாற்றி விட்டுறான். டிரைவரை வந்து ஓட்ட சொல்கிறான். காவோ வந்து இங்கே இறங்கி கிளம்பிட்டாரு. இங்கே வந்து நம்ம ஷிங்டியானை வந்து நம்ம வென்ஷு வந்து அவனோட ஷோல்டரில் வந்து படுக்க வைக்கிறாங்க. உடனே வந்து நம்ம ஷிங்டியானை வந்து நம்ம வென்ஷுவை வந்து நல்லா கட்டி பிடிச்சிடுறான். இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து நம்ம வென்ஷு பார்த்துட்டு இருக்கும்போது ஷிங்டியான் மேலே வந்து சும்மா லைட்டாக ஃபீலிங்ஸ் வந்துருச்சு.
ஆக்சுவலாக இவங்க தான் வந்து நம்ம செகண்ட் லீடு. அதனால் வென்ஷுக்கு வந்து ஃபீலிங்ஸ் ரொம்பவே அதிகமாக வந்துச்சு. அதனால இவனும் வந்து பாசமாக வந்து படுத்து தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்டேனை வந்து படுக்க விட்டுடுறாரு. அடுத்து இந்த பக்கம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து ஷூட்டிங்க்கு ரெடி ஆகிட்டான். இது வந்து ஒரு டீயை வந்து செல் பண்ணுற எம்வி ஷூட் மாதிரி தான். அதனால் வந்து இவன் மவுண்டெயினில் இருக்கிறதுனால எல்லாம் வந்து காட்டுவாசி மாதிரி தானே கெட்டப் போடுவாங்கன்றதுனால இவனும் காட்டுவாசி மாதிரி கெட்டப் போட்டிருந்தான். கெட்டப் போட்டு இவனும் வந்து நடிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டான். அப்போ தான் வந்து ஷிங்லாங் வந்து சாங்கியன்ட்ட உங்களோட எம்வி ஷூட்டோட கான்செப்ட் வந்து செம்மையாக இருக்குது, நான் இதுவரையும் இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்ததில்ல, அதனால உங்களோட எம்வி ஷூட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும், அதுவும் இல்லாமல் நான் வேறு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். உடனே சாங்கியாங்கும் ஷிங்லாங் சொல்கிறதான் கேட்டுட்டு ரசிச்சுட்டு ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, நீ தான் வந்து இந்த எம்வி ஷூட்டோட ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் கேட்டோடனே சாங்கியாங் வந்து அதான் இப்போ தெரிஞ்சிச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேர் டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் சாங்கியாங் வந்து அவன் ஷூட் பண்ணால இப்போ ஒரு எம்பி அதை வந்து ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அப்போ தான் வந்து ஷிங்லாங் வந்து இந்த ஆங்கிள் நல்லா இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியாங் கூப்பிட்டுட்ருக்கான். இங்கே சாங்கியாங் என்ன பண்ணுறான்னா அம்பு விடுற மாதிரியும் ஷிங்லாங் வந்து அதை வந்து வாங்கிக்கிற மாதிரியும் வந்து இவனுங்களாம் சும்மா ஒரு ஆக்ட் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் அம்பை வாங்கினவன் வந்து அந்த அம்பை எடுத்து திருப்பி சாங்கியாங்க்கு விடுற மாதிரி இவனுங்களாம் ஒரு ஷூட்டிங் வந்து நடத்திட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து காவோ வந்து விளையாடுற டைம் முடிஞ்சிச்சு வாங்க ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். உடனே வந்து ஷிங்லாங்கும் வந்து அவனோட ஷூட்டிங் பொசிஷனுக்கு வந்து உட்கார்றான். அதுக்கு வந்து சாங்கியாங் தான் ஹெல்ப் பண்ணுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு சாங்கியாங் வந்து எல்லோரும் சாப்பிட்றதுக்காக வந்து சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம காவோ என்ன பண்ணுறான்னா வந்து ஷிங்லாங் போட வேண்டிய கெட்டப்பை வந்து காவோ போட்டு அழகு பார்த்துட்ருக்கான். நம்ம ஷிங்லாங்கும் நீ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். அப்போ தான் வந்து ஒரு டேரக்டர் வந்து இன்னொரு ஷூட்டிங்க்கு வந்து ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா காவோ அதுக்கு செட் ஆக மாட்டான், ஆனால் என்னோடய தம்பி நல்லா நடிப்பான், அவன் என்னை விட அழகாக இருப்பான், அவனை வேணால் நீங்கள் கூப்பிட்டுக்குங்க, அவன் வந்து மோலிக்கு வருஷம் வருஷம் வருவான், அதனால் அவன் தான் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே டேரக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்களே கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம காவோ வந்து அதே வேஷத்தில் வந்து சாங்கியாங்கிட்டே வந்து ஃபோட்டோ எடுத்துடுறான். ஃபோட்டோ எடுத்தது வந்து யாரோட ஃபோன்னா வந்து ஷிங்லாங்கோட ஃபோனு. உடனே ஷிங்லாங்கிட்ட கொடுத்துட்டு காவோ வந்து என்ன கேட்குறான்னா ஃபோட்டோவை அப்புறம் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம சாங்கியாங்கும் ஷிங்லாங்கும் எப்பயும் போல் வந்து ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்ம சாங்கியாங் வந்து ஷிங்லாங்கோட காதில் வந்து டுநைட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிகிட்ருப்பாரு. உடனே இவனும் வந்து என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்லாங் அடிச்சுட்டு கிளம்புவான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஷூட்டிங் முடிஞ்சோடனே இவனுங்க 2 பேரும் ஒருத்தர் ஃபோனில் வந்து எப்படியெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் ஷூட்டிங் போயிருக்கு, நான் அழகாக இருக்கேனா அந்த மாதிரி வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து காவோ வந்து சாங்கியாங்கை கூப்பிட்டு அந்த பக்கம் உட்காரு, 2 பேரும் எதுக்கு ஒன்றா உட்காந்துருக்கீங்க, இது பப்ளிக் தெரியும்ல ப்ரைவேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவோ வந்து 2 பேருக்கும் நடுவில் உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஷிங்லாங் வந்து அவனோட ஃபோனை வந்து காவோட்ட கொடுத்து சாங்கியாங்கிட்ட பாஸ் பண்ண சொல்கிறான். இவனும் வந்து அதை பாஸ் பண்ணுறான். பாஸ் பண்ணோடனே சாங்கியாங் அவனோட ஃபோன் எடுத்து இந்தாங்க இதை ஷிங்லாங்கிட்ட பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காவோட்ட கொடுக்குறான். காவோவும் சரி கொடுத்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதுக்கப்புறமேட்டுக்கு சாங்கியாங் கொஞ்ச நேரம் கழித்து அந்த டேபிளில் இருக்க ஃப்ரூட்டு ஸ்ட்ராபெரி எடுத்து காவோட்ட கொடுக்குறான். உடனே காவும் அதை வாங்கி அவனே சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் சாங்கியாங் கூப்பிட்டு உனக்கு இல்லை ஷிங்லாங்க்கு தான் நான் கொடுத்தேன், அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னோடனே நம்ம காவோ வந்து ஷிங்லாங்கோட வாயிலேயே வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து ஊட்டி விடுறான். அவனும் வந்து அதை வாங்கிட்டு வாயில் வச்சவன் வந்து அதை சாப்பிடாம அப்படியே வந்து காமிச்சிட்ருக்கான் சாங்கியாங்கிட்ட. இவனுங்க 2 பேரும் இப்படியே வந்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க, காவோ நடுவில் இருக்கிறத விட கண்டுக்காமல். அந்த பக்கம் வந்து காவோ முன்னாடி வரும்போது சாங்கியாங்கும் ஷிங்லாங்கும் பின்னாடி இருந்து அங்கேருந்து சைட் அடிச்சிட்ருக்கானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்களே காவோக்கு பின்னாடி ஃபோனை வந்து மாட்டிக்கிட்டு இவனுங்க வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே காவோக்கு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுச்சு. அவன் கை கட்டிட்டு ஒரு நிலைமைக்கு மேலே பொறுத்துக்கவே முடியல அவனால், என்னடா பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே வந்து இன்னொரு பக்கம் வந்து வென்ஷுவை வந்து காமிக்கிறாங்க. வென்ஷு என்ன பண்ணுறான்னா அவனோட வீட்டில் இருக்கான். அவனோட வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவும் வராங்க. அவங்க அப்பா வந்தவுடனே நம்ம வென்ஷுவை என்ன பண்ணுறான்னா டீ போட்டு கொடுக்குறான். டீ போட்டு கொடுத்ததும் இல்லாமல் இது சாங்கியாங் வந்து போட்டு தர டீ, அதனால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க அப்பா வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம் உண்மையிலேயே இந்த டீ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க அப்பா வந்து நீ எதுக்கு இந்த தடவை வந்து ஃபாரின்ல இல்லாமல் இந்த நம்ம ஊருக்கு வந்திருக்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே காரணம்லாம் இல்லை, நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக தான் வந்திருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டு அதாவது லேன் வந்து இறந்துட்டாங்க, அவங்கள வந்து
பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம்ல நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அதை பார்க்குறதுக்கு தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்பாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவரோட அப்பா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வந்தது தான் வந்துட்ட, ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நான் வந்து நிறைய பொண்ணோட நேமெல்லாம் கொடுக்குறேன். அவங்களெல்லாம் வந்து மீட் பண்ண டைம் கிடைக்கும்போது மீட் பண்ணி வந்து யாராவது ஒரு பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம வென்ஷு அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே வந்து ஒரு காதில் கேட்டுன்னு இன்னொரு காதில் வந்து கேட்காத மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுங்க 2 பேரும் பேசிட்டு நம்ம வென்ஷுவோட அப்பா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கிளம்புனோடனே நம்ம வென்ஷுவும் கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு இவன் யோசிச்சுட்ருக்கான், என்னடா இவன் எப்போ பாரு கல்யாணம் பண்ணுறத பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வென்ஷுவும் யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் எப்பவும் போல் வந்து அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஃபோனில். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜெயலின் வந்து என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்னா வந்து ஹாயுன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் ஹாயும் வந்து என்ன பண்ணிட்டான்னா வந்து நம்ம ஜெயலினுக்கு பின்னாடி இல்லாமல் அவனோட மேனேஜருக்கு சப்போர்ட் பண்ண போய் அந்த சைடே போயிட்டான். அதனால வந்து அவனுக்கே புரியல, அவனுக்கு அதாவது ஹாயுக்கு எந்த சைடு எடுக்கணுன்னே தெரில. அவனோட மேனேஜர் வந்து டார்ச்சர் பண்ணதுனால அவன் மேனேஜருக்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால வந்து நம்ம ஜெயலின் வந்து ஃபோன் பண்ணி, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, எதுக்கு உன் மேனேஜர் கூட சேர்ந்து நீனும் இப்படி பண்ணுற, உன்னோட பாப்புலாரிட்டி தான் இங்கே கெடுது, நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே நடிச்சிங்க, மரியாதை இதுக்கப்புறம் நான் வார்ன் பண்ண மாட்டேன், ஒழுங்காக வந்து ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹாயும் வந்து ஜெயலின் சொன்ன மாதிரியே வந்து அடுத்த ஷூட்டிங்க்கு வந்து ஒத்துக்கிட்டான் லூ கூட. அதனால் இவனுங்க 2 பேரும் ஷூட்டிங்க்காக வராங்க. ஆனால் நம்ம லூ வந்து நம்ம ஹாயு வந்து திரும்பியே பார்க்கல. ஏன்னா வந்து அவன் எவ்வளோ பண்ணியிருப்பான், லூ வந்து எவ்வளவோ வருத்தப்பட்டிருந்தான். ஆனால் ஹாயு வந்து செம்மையாக கத்திட்டு மட்டும் போயிருந்தான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்களும் ஷூட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு ஷூட்டிங்க்கு இடத்துக்கும் வந்துட்டாங்க. வந்து பார்த்தா யாருமே இல்லை. எல்லோரும் வந்து ஒரு பஸ்ஸில் மறைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆளாக வந்துட்டுருந்தாங்க. அப்போ தான் அதில் ஒரு ஃபேனும் இருந்திருந்தான். அவன்கிட்ட வந்து இவன் தான் ஹாயு லூ அப்படின்னு சொன்னோடனே இவனும் வந்து ஹாய் லூ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே வரையும் குனிஞ்சு உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இதெல்லாம் முடிஞ்சோடனே ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சிருச்சு. இவனுங்களும் ஷூட்டிங்கில் நல்லா நடிக்கிறாங்க. கேமராவை எடுத்தது என்ன பண்ணுறானுங்கன்னா வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து திருப்பி அவங்களுக்கு மேக்கப் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இவனுங்க 2 பேரும் அவனுங்களோட வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஹாயு வந்து லூவை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். லூ வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து ஹாயு வந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். இழுத்துட்டு ஒரு மரத்துக்கு முன்னாடி வந்து பேச ஆரம்பிப்பான் ஹாயு. என்ன பேசுவான்னா, நான் எப்படியோ என்னோட மேனேஜரை வந்து சம்மதிக்க வச்சுட்டேன் இந்த ஷூட்டிங் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லூவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் லூ வந்து எந்த பேச்சுமே பேசலை. ஏன்னா வந்து ஹாயுவை பொறுத்தவரையும் லூ வந்து ஒரு ஆக்டர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு லூ வந்து நினச்சிட்டு இருப்பான். ஆனால் வந்து ஹாயுக்கு வந்து லூ மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் வந்து ஹாயு பண்ணது எல்லாமே தப்பு பாஸ்ட்டில். ஏன்னா வந்து லூவை பிடிச்சி அப்படி கத்தியிருப்பான். அதனால வந்து நம்ம லூ வந்து அவன் பேசுகிறது எதுவும் கண்டுக்காமல் போயிட்டு இருந்துப்பான். அதனால உடனே வந்து நம்ம ஹாயு என்ன பண்ணிட்டான்னா வந்து டக்குன்னு நம்ம லூவை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கிஸ் பண்ணதை பார்த்த உடனே அங்கே சுற்றி இருக்க கேமராமேன்ஸ் எல்லாம் அவங்கள ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்ன உடனே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து நம்ம லூ வந்து ஹாயு வந்து தள்ளி விட்டுறான். இந்த இதில் தான் கிஸ்ஸின் இல்லை, அப்புறம் எதுக்கு இதை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ வந்து தள்ளி விட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இங்கே கேமராமேன் அதையும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்து இது எல்லாத்தையும் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவனுங்களுக்கு வந்து கமெண்ட் வருது. என்ன கமெண்ட் வருதுன்னா, ஒரு ஆக்டர் வந்து ஒரு சீன் பணத்துக்காக இவ்வளோ தூரம் இறங்கி போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வருது. ஒரு சில பேர் வந்து நல்ல கமெண்ட்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா வந்து நம்ம வென்ஷு வந்து அவங்க அப்பா வந்து டேட்டிங்காக ஒரு பொண்ணை ரெடி பண்ணி வச்சுருந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்னால் வர முடியாது, நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே அவங்க அப்பா வந்து திருப்பி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு அவங்க அப்பாவுக்கு எப்படியோ. அதனால் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. நீ எல்லாம் ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அதுக்கு தான் அவங்களோட பையன் என்ன சொல்கிறான்னா வந்து என்னோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து ஒரு கே, நான் வந்து பொண்ணெல்லாம் லவ் பண்ண முடியாது, எனக்கு பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே வந்து அந்த கோவத்துலேயே வந்து நம்ம வென்ஷு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் வந்து அவனுக்கு மெசேஜ் வருது. யார் பண்ணுறான்னா ஷிங்டியன் பண்ணுறான். ஷிங்டியன் எதுக்கு பண்ணுறான்னா வந்து ஷென்சு வந்து இப்போ 3 வருஷமாக படுத்திருந்தான்ல, அவனுக்கு வந்து இப்போ வந்து டேஞ்சரஸ் சுச்சுவேஷனாக இருக்கான், அவனுக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்டியன் வந்து நம்ம வென்ஷு கிட்ட சொல்கிறான். அதுக்கு வந்து வென்ஷு வந்து என்ன சொல்கிறான்னா, நானே அவனை பிக்கப் பண்ணிக்கிறேன் வா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஷிங்டியனும் சரி, ஆனால் வந்து இந்த ஃப்ளைட் எப்போ எடுப்பாங்கன்னு தெரில, வந்தோடனே நான் கால் பண்ணேன்னு சொன்னோடனே ஒரு வழியாக நம்ம வென்ஷு வந்து ஷிங்டியனை கூப்பிட்டுட்டு வந்துட்டான். ஷிங்டியனும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறான், நம்ம ஷென்சு நல்லா இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா 3 வருஷமாக அவன் வந்து படுத்த படுக்கையாக தான் இருக்கான். இப்போ திடீர்னு வந்து அவனோட ஹார்ட் ரேட் ஏதோ அதிகமாகிடுச்சு. அதனால தான் வந்து பார்க்க வந்தான். அப்போ தான் வந்து ஷென்சுவோட அப்பாவும் அம்மாவும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஷிங்டியனை செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தான் அறக்க, நீ தான் என்னோடய பையனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன, உனக்கு வேறு பையனே கிடைக்கலையா, ஏன் என் பையனை பிடிச்ச,
ஏன் என் பையன் வேறு எந்த பையனும் உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அவனோட பையனும் நம்ம ஷிங்டேனை வந்து நல்லா தான் லவ் பண்ணியிருப்பான். ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து ஷிங்டேன் வந்து ரொம்ப டென்ஷன் அதிகமாகி வென்ஷுவை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். வென்ஷுவை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே என் மேலே தான் பழி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஷிங்டேனை வந்து வென்ஷுவையே தள்ளி விட்டு ஒரு ஓரமாக போய் எல்லாமே இடிஞ்சு விழுந்த மாதிரி வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டான். பயந்துட்டான். அதுவும் இல்லாமல் ஷென்சுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் காரணமான்னு சொல்லிட்டு அவன் மேலேயே பழி சொல்ல ஆரம்பித்து உட்காந்துட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வென்ஷு வந்து காருக்கு போயிட்டாங்க. காருக்கு போனோடனே வந்து ஃபுல்லாகவே ஷிங்டியான் பற்றி தான் யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா இவன் ஃபேஸ் பண்ணுற அதே பிரச்சனையை தான் வந்து அங்கே ஷிங்டியானும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான். கேன்றது வந்து ஒரு தப்பே கிடையாது. ஆனால் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பசங்க வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பழிய வேற இவன் மேலேயே போட்டுட்ருக்காங்க. இவன் அழுவுறத பார்த்துட்டு நம்ம வென்ஷுக்கும் வந்து செம்மையா டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஷிங்டியான் வந்து கால் பண்ணி நான் அழுது முடிச்சிட்டேன், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவங்க 2 பேரும் வந்து காரில் வந்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க. வென்ஷுவும் வந்து கிளம்புறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஷிங்டியான் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இனிமேட்டுக்கு ஷென்சுவை வந்து பார்க்க போக மாட்டேன், என்னை ஆல்ரெடி ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஆள் வந்து நடுவில் போயிட்டுருக்காரு. அப்போ தான் வந்து திடீர்னு வந்து நம்ம வென்ஷு வந்து காரை ஸ்டாப் பண்ணுவான். அப்போ தான் வந்து பாஸ்ட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஷென்சுவும் ஷிங்டியானும் லவ் பண்ணுறது வந்து அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. ஷென்சுவோட வீட்டுக்கு தெரிஞ்சதுனால அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஷென்சுவை வந்து நல்லா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து அவன் செம்ம கோவத்துல வந்து கார் எடுத்துகிட்டு வெளியில் போயிருப்பான். அந்த டைமில் வந்து நம்ம ஷிங்டியான் வந்து ஷென்சுவுக்கு கால் பண்ணும்போது தான் வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதனால தான் வந்து ஷென்சு வந்து 3 வருஷமா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இதெல்லாம் வந்து காரணமே ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் தான். அவங்க ஒத்துருந்தா அவன் வந்து வெளியில் போயிருக்கவே மாட்டான் கோவத்தில். இதெல்லாம் நடந்தது வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்கான் நம்ம ஷிங்டியானை. யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாம் நான் தான் காரணம்னு சொல்கிறாங்க, நான் தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா, நம்ம வென்ஷுவோட ஷோல்டரை பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறான். அழ ஆரம்பிச்சுட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டான். நான் தான் வந்து அவனுக்கு கால் பண்ணேன் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அதனால அப்போ எல்லா பழியும் என் மேலே விழுது, நான் தான் அப்போ கொலை பண்ணேனா ஷென்சுவை அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு மெசேஜ் வருது, ஷென்சு வந்து இப்போ சேஃபாக தான் இருக்கா, நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. அப்போ தான் வந்து இவனுங்களும் நிம்மதியாக இருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சாங்யாங்கும் ஷிங்லாங்கும் வந்து டீ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. டீ ரெடி பண்ணுறதோட வந்து ரொமான்ஸும் பண்ணிகிட்ருக்கானுங்க. அப்போ தான் வந்து நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங் கிட்ட வந்து இந்த டீ இது வந்து ஸ்மெல் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை வந்து நம்ம ஷிங்லாங் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னும் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டேன், மேபி வந்து நான் நெருப்பில் கை வச்சதுனால நல்லா இருக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க டீ ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து அந்த பழைய ட்ரெடிஷ்னல் ட்ராமாவில் தான் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணிகிட்ருப்பானுங்கள்ல, அதே மாதிரி நம்ம ஷிங்லாங்கும் வந்து வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்கான். பண்ணிகிட்ருக்கும்போதும் ஒரு காலை வந்து தூக்கிட்டு அவன் வந்து உட்காந்து எந்திரிச்சிட்ருக்கான். அப்போ தான் அப்படி பண்ணிகிட்ருக்கும்போது வந்து நம்ம சாங்யாங் கிட்ட வந்து ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, டீ கேக்கை வந்து சேஃபாக வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்து சாங்யாங்கும் எத்தனை வருஷம் சேஃபாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம 2 பேரும் ஸ்ட்ராங்காக வெளியில் நிற்கிற வரையும் சேஃபாக வச்சுக்கோன்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்கிறான். அதுக்கு வந்து சாங்யாங்கும் வந்து டீயை வந்து போட்டு இந்தா நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு டீயை வந்து போட்டு கொடுக்குறான் ஷிங்லாங் கிட்ட. போட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து சாங்யாங் என்ன சொல்கிறான்னா வந்து, என்னோடய அப்பா வந்து உன்னை பார்க்கணுமா, லாஸ்ட் டைம் வந்து நீ வீட்டுக்கு வந்ததை லீ பார்த்துட்டு என்னோட அம்மா கிட்ட சொன்னாங்க, அதனால நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து கத்த ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா வந்து என்னோட அப்பா கிட்ட சொன்னதுனால வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங் கிட்ட சொல்கிறான். ஷிங்லாங்கும் சரி நான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீயா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறானுங்கன்னா, ஷிங்லாங்கும் சாங்யாங்கும் லேனோட கல்லறைக்கு போய் அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டுருக்கானுங்க. செலுத்தி முடிச்சதுக்கப்புறம் இவனுங்க நம்ம ஷிங்லாங் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். நம்ம சாங்யாங்கும் வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்களும் வந்து ஷூட்டிங் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. காரில் போகும்போது எல்லாமே வந்து நம்ம ஷிங்லாங் வந்து சோகமாகவே தான் இருக்கான். அதுவும் இல்லாமல் யோசிச்சுட்ருக்கான், நான் வந்து எப்படி வந்து உங்கள் அப்பா கிட்ட வந்து பிஹேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பான். நீயாவே இரு, அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு சின்ன சீனை மட்டும் வந்து ஆட் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து நம்ம ஷிங்லாங் வந்து ஷிங்டியானை வந்து கூப்பிடுறான். எதுக்கு கூப்பிடுறான்னா வந்து சாங்யாங்கோட அப்பா வந்து என்னை பார்க்கணுமா, நான் அதுக்கு போகிறேன், நீனும் வரியான்னு சொல்லி கூப்பிட்றான். அதுக்கு வந்து ஷிங்டியான் என்ன சொல்கிறான்னா, எனக்கு டைம்லாம் இல்லை, என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ தான் வந்து ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா வந்து, லாஸ்ட் டைம் வந்து சாங்யாங் என்னோடய வீட்டுக்கு வரும்போது நிறைய கிஃப்ட் கொடுத்துருந்தான், அதனால் இந்த தடவையும் வந்து நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது நிறைய கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஷிங்லாங் வந்து ஷிங்டியான்கிட்ட கேட்கும்போது ஷிங்டியான் என்ன சொல்கிறான்னா வந்து,
சாங்கியாங் வந்து எப்பயுமே gift கொடுப்பான். நீ அப்படியா? நீ எப்போ பாரு வந்து ஊர் இருந்தனா மூஞ்சி வச்சுட்டு இருப்ப அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஷிங்லாங் வந்து அப்படியா, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து ஷிங்டியன் வந்து நீ சாங்கியாங் மேலே உண்மையிலே சீரியஸாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷிங்லாங் உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல, ஆனால் நீங்கள் 2 பேரும் ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்டியான் சொல்கிறான். உடனே ஷிங்லாங்கும் சரி ஓவராக வாய் பேசாத, அப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்லாங் கேட்குறான். அதாவது நீயும் சென்சுவும் எப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஷிங்டியான் வந்து யோசிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான். அவள் இறந்துட்டானா நானும் இறந்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஷிங்லாங் வந்து உண்மையாவான்னு கேட்டோடனே ஷிங்டியன் இல்லை சும்மா தான் சொன்னேன்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.